பிரைஸ்தலா கர்த்தர் பிரியமா தேவ பிள்ளைகளே, இந்த நாள்ல வேதத்துல ஒரு வசனம் நம்ம தியானம் பண்ணா பார்த்தீங்கன்னா, எரேமியா 33:10 சொல்லப்பட்டிருக்கு. மனுஷன் இல்லாமலும், மிருகம் இல்லாமலும் அவாந்தர வெளியாய் கிடக்கிற நீங்கள் சொல்லுகிற இவ்விடத்தில் யூதா பட்டணங்களிலும் மனுஷனாவது மிருகம் இல்லாத பாழான எருசலேமிலும் பாருங்க, இன்னும் களிப்பின் சத்தமும், மகிழ்ச்சியின் சத்தமும், மணவாளின் சத்தமும், மணவாட்டின் சத்தமும், சேனையின் கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் நல்லவர் என்று சொல்லுகிறவரின் சத்தமும், கர்த்தருடைய ஆலய சோத்திர பலிகளை கொண்டு வருகிறவரின் சத்தமும் கேட்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றால், அவாந்தல் வெளி பாழான இடங்கள்ல என்ன உண்டாகுங்களாம்? களிப்பின் சத்தமும் பாருங்க, பாருங்க, களிப்பின் சத்தமும், மகிழ்ச்சியின் சத்தமும், மணவாட்டின் சத்தமும், கர்த்தர் துதியுங்கள் நல்லவர் என்று சொல்லக்கூடிய சத்தம் உண்டாகும்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாளில் பாருங்க, இந்த நாளில் வசனத்தின்படி எதுக்கு சொல்கிறா அப்படின்னா, அந்த சத்தம் இது ஆனந்த சத்தம், இந்த மகிழ்ச்சியின் சத்தம், ஒரு அவாந்தரம் பாலிடும், அவாந்தரத்தில் ஒரு மகிழ்ச்சி சத்தம் உண்டாகும். அதில் மாத்திரம் இல்லாமல் சிறையிருப்பை நான் திருப்புவேன், சிறையிருப்பை திருப்பி உங்களுக்கு என்ன பண்ணுவேன், நான் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த வசனத்தின்படி உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் இடம் பாழாய் கிடக்குதே, பாழாய் இடம் அவாந்தரமாக இருக்கேன்னு நினைக்காதீங்க. இந்த நாள் அந்த இடத்துல தான் மகிழ்ச்சி சத்தம் உண்டாக போகுது, மன சத்தம் உண்டாக போகுது, கத்தின் சத்தம் உண்டாக போகுது. வசனத்தை ஆசீர்வதிப்பவங்க கூட தியானம் பண்ணுங்க, அது பெற்றுக்கொள்ளுங்க. பிரைஸ் காட் பிளஸ் யூ.